தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன்னை வருத்தக் கூலி தரும். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும். இதுவே தாவேகாவின் முக்கிய கொள்கை. முதலில் பெண்களை கொள்கை தலைவர்களாக வைத்த ஒரே கட்சி தாவேகா. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் தலைமையில் ஆரம்பித்து அவர் நற்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். அவர் எடுத்திருக்கும் ஒரு பயணம் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பயணம். ஏன்னா கல்விங்கிற ஒரு முக்கியமான புனிதமான ஒரு நற்காரியத்தை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். ஏன்னா அவர் எடுத்த பயணம் அவ்வளவு முக்கியமான ஒரு பயணம். கல்வியால் இந்த உலக சரித்திரத்தையே மாற்ற முடியும். கல்வியால் ஒரு நாட்டையே உருவாக்க முடியும். கல்வியால் ஒரு தேசத்தையே வழிநடத்த முடியும். ஒரு கல்வியால் ஒரு ஒப்பற்ற தலைவனாக முடியும். ஒரு கல்வியால் எதையும் சாதிக்க முடியும். அறிவு பெற்றவரை அறிவு வளர்ச்சி அடைய அடைய அவர்கள் பயணம் எங்கோ சென்றுவிடும். அந்த கல்வியை அவர் கையில் எடுத்து அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். அது ஒருபோதும் அது பொய்த்து போகாது. சில நபர்கள் விமர்சனங்களை அடுக்கினார்கள், கூத்தாடிகள் என்றார்கள், பொய் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இது எல்லாமே பொய்த்து போய்விட்டது. அவர்கள் சொல்வதெல்லாம் எடுபடவில்லை. காரணம், அவர்கள் சொல்வது கல்வியை சிறுமைப்படுத்தி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் விஜய் அதற்கு எந்த பதிலும் அவர் கூறவில்லை. ஏன்னா அந்த மக்களே, பெற்றோர்களே, அந்த மாணவ மாணவிகளே அதற்கு சரியான தக்க பதிலை கொடுத்துள்ளார்கள். அதனால் விஜய் இந்த சலசலப்புக்கெல்லாம் அவர் அஞ்சக்கூடியவர் அல்ல. இதில் ஒரு பெரிய முக்கியமான அம்சம் என்னன்னா ஒரு சேலம் மாவட்டத்தில் ஒரு பெண், சின்ன பெண், அந்த குடும்பம் ஒரு மலைவாழ் குடும்பம், பரம ஏழையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தை ஒரு டெய்லர். அவர் உடல்நலக் குறைவால் அவர் இறந்து விட்டார். அந்த அவருடைய மனைவி அன்றாடம் வேலை பார்த்து தன் வீட்டில் கரண்ட் கூட கிடையாது. 2 பெண்கள், ஒரு பிள்ளை, இந்த 3 பேர் தான். அவர்களுக்கு உழைத்து அவர்கள் படிப்புக்காக அவர் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார் அந்த தாய். இதில் அந்த பையன் 11ஆம் வகுப்பு படித்திருக்கிறான். ஆனால் நிதி நிலைமை போதவில்லை. ஏன்னா தங்கச்சியை படிக்க வைக்கணும், 2 தங்கச்சி இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும். அதுக்காக பையனும் வேலைக்கு செல்ல நேரிட்டது. அவனும் வேலைக்குத்தான் சென்றிருக்கிறான். அதில் கஷ்டப்பட்டு அரசாங்க பள்ளியில் பயின்று அந்த பெண் இவ்வளவு மார்க்கு அந்த குழந்தை பெற்றிருக்கின்றது. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்! மண்ணெண்ணெய் விளக்கில் வைத்து அது படித்திருக்கின்றது. கேண்டில் மெழுகுவர்த்தியை வைத்துக் கொண்டு படித்திருக்கின்றது. அப்போது அதை ஊக்கப்படுத்த ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒருவர், அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அந்த விழா மேடையில் கொண்டு வைத்து கௌரவப்படுத்தி